அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்திருந்ததால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றி உள்ளது என்ற மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திரு இயேசுவிற்குரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி பேசுறீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு இருப்பாங்க. நாம் அனைவருமே வியாகுல அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, வியாகுல அன்னையின் பாதுகாவலை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு மாதமும் இந்த 15ஆம் தேதியிலே அன்னையோடு இணைந்து நன்றி திருப்பலியை ஒவ்வொரு கொடுத்து, அது மட்டுமல்லாமல் ஆராதனைகளை எடுத்து அன்னையின் அந்த பரிந்து பேசுவதன் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மாதமும் நாம் என்ன பண்றோம், ஆலயத்திற்கு வருகிறோம். ஏதோ ஒரு நம்பிக்கை, கடவுளை மாற்ற போறார், கடவுள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அருளை கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். 12 ஆண்டுகளாய் ரத்த போக்கினால் பெருந்துயர் பெற்று அந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆடையை விளிம்பை தொட்டால் போதும் என்ன பண்ணுறாங்க, சுகம் பெறுவது. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வச்சு தொட்டாங்க, என்னாச்சு, சுகம் பெற்றாங்க. ஒவ்வொரு மாசமும் நான் வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அருள் கிடைக்கும். ஆனால் இது கிடையாது, நம்பிக்கை மட்டும் போகும். என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். முதல் வாசகம் கடந்த வாசகம் பவுலடியார் சொல்றாங்க, நீ தொடர்ந்து உன்னுடைய பணியை செய், நீ கவலைப்படாத, அச்சம் கொள்ளாதே, பயப்படாதே, கலக்கம் கொள்ளாதே, தொடர்ந்து உன் பணியை செய், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1 இறைவார்த்தை 9 அழகாக வாசிப்போம். யோசுவா பயப்படுவாரு. ஆண்டவர் மோசேக்கு யோசுவாவை வழிநடத்தி சொல்லும் போது யோசுவா பயப்படுவாரு. ஆண்டவர் சொல்வாரு, அஞ்சாதே, துணிவு கொள், நீ செல்வதற்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், உனக்கு முன்பாக சென்று என்னென்னலாம் செய்யணுமோ அதை நான் என்ன பண்ணுவேன், செஞ்சு கொடுப்பேன். நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது, பயணம் அடையக்கூடாது. அது மட்டும்தான் முடிய அடையக்கூடாது. எவ்வளவுதான் ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாலும் வாழ்வில் ஒரு பெரும் துயரமாக அது மாறிவிடுகிறது. அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டுதான் ஆயாந்திராவையும் சரி, அன்னை மரியாதையும் சரி, நம்ம எல்லாம் கூட்டி ஒவ்வொரு மாசமும் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற மாசம் என்ன மாதம்,
மே மாதம். மே மாதம்னா ஆக்சுவலாக நமக்கு என்னது? மாதம். ஆனால் பசங்களுக்குலாம் வெக்கேஷன், மந்த் ஆஃப் வெக்கேஷன். நாங்களாம் ஸ்கூலுக்கு போய் ஒரு வருஷம் 11 மாதம் நல்லா படிச்சுட்டோம். பார்த்து இந்த ஒரு மாதம் எங்களுக்கு என்னது? ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு வேற விஷயம்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் தாயார் திருவிழாவை எவ்வளவு அழகாக இந்த ஒரு மாதத்தை அன்னையின் மாதமாக, அன்னையோடு இணைந்து நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக என்ன மாதமாக கொண்டாடுறாங்க? வணக்க மாதமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதம் என்ன இருக்கும்? ஜெபமாடி திருப்பலி இருக்கும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபமாடிக்கு போகிறோன்னா என்ன கிடையாது? சாப்பாடு கண்டிப்பாக நீ ஜெபமாடிக்கு போகணும், கண்டிப்பாக திருப்பலியில் பங்கெடுக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்பா அம்மா. திருச்சபை நம்மை அழகாக தயார்படுத்துகின்றது. இந்த ஒரு வருடத்திற்கான ஆசீர்வாதத்தை இந்த ஒரு மாதம் முழுவதும் நான் அன்னையோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது, அன்னையோடு உடனிருந்து பயணிக்கின்ற பொழுது என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகின்ற பிள்ளையாக மாறுகின்றார். என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் அடப்பிடிக்கிறான், என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்கான், என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அவன் அம்மாவோட அனுப்பி விடுது ஒரு மாதம். நிறைய பிளான் வச்சுருக்கீங்க, இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், வெக்கேஷன் போகணும், ஊருக்கு போகணும், அந்த பிளான்லாம் விட்டுட்டு முதன்மையான பிளான் எதுவாக இருக்கணும்? அம்மாவோட இந்த ஒரு மாதம் அந்த பையன் என்ன பண்ணணும்? பயணிக்கணும். அதனால தான் தாயானது அவை இந்த மாதத்தை வணக்க மாதமாக வைத்திருக்கிறது. என் தாயோடு நான் பயணிக்கின்ற பொழுது யோசிப்பாங்க, உங்க பசங்கள்லாம் மாதாவோடு அந்த அரவணைப்புல, மாதாவோடு அந்த அன்புல பயணிக்கின்ற பொழுது அவங்க வழி மாறி போவாங்க. வழி மாறி போவாங்க? போக மாட்டாங்க. சீடர்கள் வழிதவறி போன போது, சீடர்கள் இடைக்குலைத்து போன போது, சீடர்கள் ஆண்டவர் இறந்த பின்பு எல்லாம் முடிந்தது என்று நினைத்த போது அன்னை சோர்ந்து போய்விட்டாங்க. அன்னை என்ன பண்ணாங்க? எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவர்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அழகத்திற்குள்ளே நம்ம வாசிப்போம். அந்த பெந்தெகோஸ்து பெருவிழாவுக்காக அழகா சொல்லுங்க அந்த வார்த்தை, அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் மேலறையிலிருந்து என்ன பண்ணியிருந்தாங்க? ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவர்களுக்கு அந்த நெருப்புத்தியை போல வந்து இறங்கியது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? பயணத்திற்காக வெளியே வந்தாங்க. சீடர்கள் வெளியே வந்தாங்க. நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஒரு மாதம் அன்னையோடு இணைந்து பயணித்தார்கள் என்றால் நம்ம மக்கள் வந்து கிடையாது. எந்த லீவுக்கு போனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? கோயில் கண்டிப்பா அனுப்பி வைக்கணும். அப்படி நீங்க அனுப்பி வச்சுருந்தா இந்த ஒரு வருஷம் இந்த அகாடமிக் இயர்ல அவன் எந்த கஷ்டத்தை பார்த்து பயப்பட மாட்டான். ஏன்னா யார் அவன் நடத்துறது? அம்மா அவனை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஏன்னா அதுக்குள்ள அம்மாவோட அரவணைப்பு வந்திருக்குது, அம்மாவோட தேடி வந்திருக்குது, அம்மாவோடு பயணித்து இருக்கின்றது. அம்மாவோடு பயணிக்கும் போது அதுக்குள்ள என்ன பண்ணாது? கஷ்டப்படாது, பயப்படாது, கடத்தப்படாது. ஏன்னா அம்மா எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொடுப்பார். இனிமேல் மே மாதம் நமக்கு என்ன கிடையாது? இட்ஸ் நாட் a month of vacation. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் சர்ச்சு நிரப்பி வழியும். ஏன்னா குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாமே இருக்கும். அப்படியே மே மாதம் பார்த்தா என்ன ஆகும்? ரொம்ப கம்மியாக கேட்கும். ஏன்னா எல்லாம் வெக்கேஷன் நிறைய பிளான் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. இது பிளான் பண்ணும்போது இதையும் முதன்மைப்படுத்துங்கள். அன்னையோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணி தரணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் நான் சொன்ன மாதிரி ஆசீர்வாதத்தில் அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? பெற்றுக் கொடுக்கணும். இல்லை என்றால் நம்ம என்னதான் பிள்ளைகளுக்கு வளர்ச்சி கொடுத்தாலும், என்னதான் பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தேடி தேடி கொடுக்க நினைச்சாலும், அம்மாவோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை தவிர்த்து அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. அதுதான் சிறந்த ஆசீர்வாதம். அதனால இந்த மாதம் பிள்ளைகளுக்கு இன்னும் அந்த அன்னை மீது அந்த அன்பை, அந்த அன்புத்தியை பற்றி செய்யுங்கள். இது நம்ம முதலாவதாக செய்ய வேண்டியது. இது இரண்டாவதாக திருப்பாடல் ஆசிரியர் அழகர் சொல்றார். திருப்பாடல் புத்தகம் அதிகாரம் 90 இறைவார்த்தை 17. என் கடவுளாம் தலைவனின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும், அது நாங்கள் செய்பவற்றில் வெற்றி தாரும். ஆண்டவர் நம்ம கூட தங்குனால்தான் என்ன கிடைக்கும்?
வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவர் கூட இருக்கிறாரா? வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப ஆண்டவர் நாங்களும் நாம் கேட்கணும். எப்படி எம்மாவூர் சீடர்கள் கேட்டார்களோ, எப்படி அவர்கள் பயத்தோடு அவங்களும் பாருங்களேன், அது ஒரு பழக்கம். இந்த பழைய மனசுல பயம் இருந்தா ஆண்டவர் தெரிய மாட்டார். மனசு பயம் இருந்தா ஆண்டவர் தெரிய மாட்டார். நீங்க அதை பிடிச்சு யோசிச்சு பாருங்க. அந்த சிறுவன் பாவி இது என்ன பண்றாரு? சாப்பாடு எடுத்து போறாரு. சாப்பாடு எடுத்து போயிட்டு தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து போறாரு. அந்த கோலியாத்தை கண்டு இஸ்ரேல் படைவீரர்கள் எல்லாருமே பயந்து போய் நிற்கிறாங்க. அரசன் முதற்கொண்டு அங்கிருந்த படைவீரர்கள் எல்லாம் பயந்து நிற்கிறார்கள். ஆனா சிறுவன் பாவி என்ன சொல்றான்? நான் போறேன், கோலியாத்தை நான் போய் சந்திக்கிறேன். ஏன் நான் போறேன்னா, என் கூட யார் இருக்கிறாங்க? வாழும் உயிருள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். வாழும் உயிருள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு வரோம்? சும்மா வந்துட்டு என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளை நான் முடித்து செல்கிறேன் அதுக்காக வரல. ஆப்ளிகேஷனுக்காக நான் வரக்கூடாது, தேவைக்காக வர வேண்டும். என் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன். என் ஆண்டவரை நற்கருணையில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நற்கருணை ஆண்டவர் என்னோடு என் இல்லத்திற்கு வர இருக்கிறார். அந்த ஒரு வாரம் எனக்கு எந்த தயக்கமும் எந்த பயமும் கிடையாது. ஏன்னா எனக்கு யார் வந்து வீட்டுக்கு நற்கருணை ஆண்டவர் வந்திருக்கிறார். நிறைய நேரம் அதை நம்ம உணர்வது கிடையாது. அவரை நம்ம கூட்டிட்டு தான் போறோம். அவர் கூட தான் வராது. அப்போ கூட நம்ம என்ன பண்ணுறதில்லை, உணர்வது கிடையாது. நீங்க வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உயிருள்ள பிரசனம் உங்களோடு இருக்க வேண்டும். திருப்பாடல் வாசகர் சொல்கிறார், நமக்கு வெற்றி அளிக்கக்கூடியவர் ஆண்டவர் மட்டுமே. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது நமக்கு கடன் திருநாளாக தாயார் உறவை சொல்லிக் கொடுக்கின்றது. அப்போ இந்த ஒரு வாரத்துக்கான ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை எனக்கு தினமும் வர முடியும்னா அது இன்னும் ஆசீர்வாதம், அது பேர் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அப்போ தாயார் உறவை நம்ம அழகா நம்ம வெற்றியின் மக்களாய் மகிழ்ச்சியின் மக்களாய் வாழ அன்போடு அழைக்கின்றது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்யுங்க, நீங்க சிறிது காலத்திலே வருவீர்கள். இதெல்லாம் செய்யணும்னா நம்ம கஷ்டப்படணுமா இல்லையா? தினமும் பூசை வரணும்னா கஷ்டப்படுறியா? கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு வேலை வேலைக்கு போகப்பாங்க, காலையில் சமைச்சு வைக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணணும்? பூசைக்கு வரணும், சமைக்கவும் செய்யணும். ரெண்டுத்துல எதிர்பார்க்கப்படுறது ரெண்டுமே நான் பண்ணி ஆகணும். அது எனக்கு கஷ்டமாக தெரியும், எனக்கு துயரமாக தெரியும், எனக்கு வழியாக தெரியும், எனக்கு வேதனையாக தெரியும். ஆனால் அதை நான் நிறைவேற்றினா அதோட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்னுடைய சின்ன சின்ன கஷ்டங்கள், என்னுடைய சின்ன சின்ன நான் வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் அது ஆசீர்வாதமாக மாறும். அதனால தான் அன்னை மரியாதை தியாகம் நமக்கெல்லாம் இன்று ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எந்த தாய் தன்னுடைய மகனை அந்த மடியில ஏற்றி அதை பார்த்து ஏதாவது ஒரு தாய் மகிழ்ச்சியா இருப்பாங்க? நம்ம தாய் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஏன்னா நீ எதற்காக வந்தாயோ, யாரை மீட்க வந்தாயோ, யாருக்காக இந்த பணியை ஏற்றுக்கொண்டாயோ அதை நீ நிறைவு செய்திருக்கிறாய் என்று சொல்லி பெரும் மகிழ்ச்சியோடு தன் மகனை கல்வாரி வழியில ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு வர ஆண்டவர் எல்லாத்தையும் சிந்தி அவருடைய உயிரை விட்டவரை கூட அவருடைய மடியில் வச்சு அம்மா என்ன பண்றாங்க? அழுது பார்க்குறாங்க. அந்த தியாகம் தான் அந்த அம்மாவின் மேன்மையாக இருக்கிறது. அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய சின்ன சின்ன விஷயங்களை தியாகங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஞாபகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த தியாகங்கள் எதற்காக செய்கின்றோம் என்றால் நாம் வெற்றி அடைவதற்காக, நாம் மேன்மை அடைவதற்காக, நம்மோடு இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக நம்ம இந்த தியாகங்கள் செய்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய தாய் அன்னை மரியாள் தியாகத்தை நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த பாடங்களை எல்லாம் நாம் மனதில் நிறுத்திக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்ல, அதே அந்த பிள்ளைங்க பார்ப்பாங்க. நீ சொன்னிய நீ ஜெபமால சொல்றியா? நீ சொன்னியே நீ டிவி பார்க்காம இருக்கிறியா? நீ சொன்னியே நீ இதெல்லாம் செய்யாம இருக்கிறியான்னு பிள்ளைங்க கேட்கும். அந்த நேரத்தில் நம்ம பதில் சொல்ல முடியாம என்ன பண்ணிடுவோம்? உடனே போன எடுத்து விட்டுருவோம். உடனே
டிவி வச்சு கொடுத்துருது. சரிப்பா, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேச வாங்க முடியாது, நீ இதே பண்ணு. அது கிடையாது. நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை அந்த அந்த நிலையில் உயர வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? தியாகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்க்கைதான் நமக்கு என்ன கொடுக்கும்? மாற்றத்தை கொடுக்கும். அதனால தியாக அன்னையை நாம் கொடுக்கிறார் என்றோம். அந்த அன்னை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் அழுதுக்கு ஏற்றுக்கல. அவங்க ஒரு சில நேரம் கண்ணீர் விட்டுருவாங்க. எந்த அன்னைக்குனாலும் கண்ணீர் இருந்திருக்கும். ஆனால் சொல்லுவாங்க, ஆனந்த கண்ணீர். என் அன்பு மகன் எதற்காக படைக்கப்பட்டானோ, எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஏனென்றால் அன்னைகளை அழகாக சொல்லுவாங்க, எனக்கு எப்பவுமே யாருடைய திருவுளம் முக்கியம்? ஆண்டவருடைய திருவுளம் முக்கியம். கடவுள் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற அன்னை யாக்குலங்களை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் அதே போல கடவுளுடைய திருவுளத்தை நம் வாழ்வாக சிறு சிறு தியாகங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செயலாற்றுகிற பொழுது இந்த ஆண்டவர் சொன்னது போல உங்களுடைய மகிழ்ச்சியை யாருமே நம்முடைய விட்டது நீக்கிட முடியாது. சில நேரம் நம்ம தியாகம் செய்வோம், ஆனால் அந்த தியாகத்தை என்ன பண்ணுவோம்? பெருசுப்படுத்துவோம். நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா? உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே, ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? கடைசியில் கை விட்டுட்டீங்க. நம்ம கஷ்டப்படுறது ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய தியாகங்களை கடவுளிடம் நாம் படிப்போம். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது நாமும் அருள் பெற்றவர்களாய், ஆசி பெற்றவர்களாய், வெற்றி நிறைந்தவர்களாய் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய அன்னையின் அந்த வியாகுல தாயின் பரிந்துரையை நாடி, அந்த வியாகுல தாயின் பாதுகாப்பை நாடி, கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தியதற்காக நன்றி கூற வந்திருக்கிறோம். இதோ இனிவரும் மாதமும் நம்முடைய தாய் நம்மோடு இருந்து, குறிப்பாக நம் பிள்ளைகளோடு இருந்து, அடுத்த ஒரு வருஷம் அவங்களை ஆண்டவர் வழிநடத்த நம் தாயவர்களை கலந்துரைத்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்படிகளை மன்றாடுவோம். அதோடு மட்டும் நின்று விடாமல் இதோ நற்கருணை ஆண்டவராய் நம்மை தேடி வர இருக்கின்ற அந்த ஆண்டவரை நம் இல்லங்கள் கூட்டி செல்லுவோம். அவருடைய வருகையினால் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், அருள் நிறைந்த குடும்பமாய் மாற தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்படியிலே இணைந்து மன்றாடுவோம். நம் தேவைகளை அறிந்தவராய், நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு செய்யக்கூடிய கடவுளாய்